அதை பிரேக் பண்ணுறதுக்கு இன்னும் இருக்குது. கள்ளம் பெரியவனா காப்பான் பெரியவனா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஹார்ட் டிஸ்கையே கைட்டு தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அதைத்தான் நான் சீரியஸ் இஷ்யூவாக பார்க்குறேன். எதுக்கு இதெல்லாம் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, வெக்க தெரியாமல் வெக்க பொருளை கொண்டு போய் வச்சானாம் பாரு அப்படின்னு. பணம் கைமாறி இருக்குது, அது வந்து லஞ்ச பணம் அப்படின்னு தெரிஞ்சால் அது ப்ரெடிகேட் அஃபென்ஸ் கேட்டகரியில் வந்துடும், கபால்னு ஈடி உள்ளார வந்துடுவாங்க. பல விஷயங்கள், அதாவது அரசாங்க ஃபைலில் இல்லாத விஷயங்கள் அதில் இருந்திருக்கணும். இது வந்து சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுடும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி யாரோ பிளான் பண்ணியிருக்காங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது. இந்த காஃபி டூல்ஸ்னு ஒரு காலத்தில் மைக்ரோசாஃப்டில் இருக்குது, அதெல்லாம் அந்த சைபர் ஃபாரன்சிக் அதில் பண்ணும்போது இது மாற்றம். இது ஏதாவது விஷயங்களை வந்து அதில் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஐயையோ மாட்டிக்க போதே அப்படின்றதுக்காக தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. தமிழகத்தையே இயக்கக்கூடிய மின்சார வாரியத்துடைய ஹெட் ஆஃபீஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய மின்வாரிய தலைமையகத்தில் 10 ஹார்ட் டிஸ்க்குகள் திருடு போயிருக்கு. அதுவும் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹார்ட் டிஸ்க்குகள். காரணம் என்ன அப்படின்னா, கடந்த காலங்களில் நிலக்கரி எங்கெங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற விஷயங்கள், அதே நேரத்தில் வந்து தொழிலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டது, கான்ட்ராக்ட் பேஸில் டெம்பரவரியாக நியமனம் செய்யப்பட்டது, இவங்க டேட்டாக்கள் எல்லாமே அந்த 10 ஹார்ட் டிஸ்களில் தான் இருக்கிறது. அப்படிங்கிற அடிப்படையில் இது திருடு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சிந்தாதிரி போலீஸிடம் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது வழக்கமாக ஒரு ஆட்சி முடிவுக்கு வரும்போது கடைசி காலத்தில் ஃபைலெல்லாம் கொடுத்துறாங்க, தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வரும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க தோற்று போகிறாங்க, தெரிஞ்சு போச்சு, அதனால் எல்லாத்தையும் மாற்றுறாங்க அப்படின்னு. அப்போயே நான் ஃபீல் பண்ணுவேன், ஃபைலை எரிச்சிட்டா அது என்ன மாதிரி? இப்போது நீங்கள் ஒரு டெண்டர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது அதுக்கு தான் கோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், கோர்த்து வைக்கிறதுனால அது கோப்பு. இப்போ ஹார்ட் டிஸ்க்கு திருடு போயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் ஃபைலில் தானே கைத்து வாங்கியிருப்பாங்க, எப்படி ஹார்ட் டிஸ்கில் மானிட்டரில் கைத்து போட்டிருப்பாரா மினிஸ்டரு? அதுக்குன்னு ஃபைல் இருக்கும் இல்லையா? ஸோ ஃபைலில் வந்து யார் யார் எவ்வளோ கோட் பண்ணாங்க, என்ன ஏது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும். நம்பர் 1. அடுத்தது இந்த டெண்டர் அப்படின்னும் போது ஆன்லைன் டெண்டராக இருக்கும் பட்சத்தில் அந்த கவர்மெண்ட் டெண்டர் போர்ட்டலில், ஏன்னா பிடிஆர் வந்த பிறகு சில இதெல்லாம் பண்ணியிருந்தார், அதில் அந்த டேட்டா இருக்கும், அந்த சர்வரில் ஸ்டோர் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கு திருடு போகிறது, அதுவும் ஆட்சி மாறிய பிறகு அப்படின்னும் போது அது ஒரு சீரியஸ் இஷ்யூ. இப்போ இதில் ஏதோ 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சிசிடிவி இது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரெக்கவர் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒன்றும் ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஹார்ட் டிஸ்கையே கைட்டு தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அதைத்தான் நான் சீரியஸ் இஷ்யூவாக பார்க்குறேன். அப்போ அதில் இன்னும் பல விஷயங்கள், அதாவது அரசாங்க ஃபைலில் இல்லாத விஷயங்கள் அதில் இருந்திருக்கணும், அதனால தான் தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ அந்த ஃபைலில் தானே கழுத்து போட்டிருக்கிறது, அந்த ப்ராசஸ் ஆனது அதெல்லாம் இருக்கும். அப்போ அதெல்லாம் அப்படியே இருக்கும்போது நீங்கள் வந்து டெண்டரில் ஏதாவது குளறுபடி இருக்கா, யாராவது வந்து L1 L2 இதை ஓவர்லுக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத அதை பார்த்தா தெரியும். அதெல்லாம் விட்டுட்டு இந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்டை தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னா அப்போ அதில் வேறு ஏதோ விஷயங்கள் இருந்திருக்கின்றன அப்படின்னு. இதை வந்து அந்த அதிகாரிகள் முன்னாடியே சுகராக யோசிச்சிருக்கணும். இது ஏன்னா அந்த அதில் ஒருத்தர் இல்லை சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், காசி அப்படின்ற ஒரு அதிகாரி இல்லையா? அப்போது புதுசாக வந்த அதிகாரியோ இல்லை ஆட்சி மாற்றிய பிறகு அங்கே இருக்கின்ற அதிகாரிகளோ இதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்க வேணாமா? இல்லை, அங்கே இருக்கக்கூடிய கருப்பாடுகள் தானே இது போன்ற திருட்டுக்கு காரணமாகவே இருப்பாங்க. கரெக்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ உயர் அதிகாரிகளுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, ப்ரோஆக்டிவாக நடந்துக்கணுமா வேணாமா, அதுதான் கேள்வி. இப்போது எல்லாருமே வந்து கருப்பாடுகள்னு சொல்ல முடியாது, நேர்மையான அதிகாரிகளும் இருப்பாங்க. அப்போ அவங்க சுதாரிச்சுட்டு ஏதாவது இவங்க பண்ண போகிறாங்க, அதனால் அதை செக்யூர் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கணும். இது வந்து ரொம்ப சீரியஸ் இஷ்யூ. ஹார்ட் டிஸ்க் இல்லாததுனால அந்த கேஸையே ஒன்றும் பண்ண முடியாதுலாம் சொல்ல முடியாது. பட் ஹார்ட் டிஸ்கில் வேறு ஏதோ முக்கியமான விஷயங்கள் இருந்திருக்கின்றன. நான் சில நேரங்களில் இன்வெஸ்டிகேஷனில் நான் பார்த்துருக்கேன். ஒரு சில இன்வெஸ்டிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பிடிக்கிறாங்க அப்படின்னா அவர் எவ்வளோ வாங்கினார் என்ன அப்படின்றது வந்து அன்றைக்கி என்ன வாங்கினார் அப்படின்னு இப்போ அந்த டிபிஎஸ்சியில் கையும் களவுமாக பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது பார்க்கலாம். ஆனால் நிறைய பேர் இதை நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய கேசஸை படிச்சிருக்கேன். ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க, இன்னென்ன தேதிக்கு இவ்வளோ வாங்கினோம்
அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பழக்கம்னு தெரியல. இப்போது நம்ம லெஜிட்டிமேட்டாக சம்பாதிக்கிறத கூட நம்ம எழுதி வைக்கிறது கிடையாது. ஏதோ காசு வருது, ஏதோ செலவாகுது அப்படின்ட்டு நம்ம கணக்கு எழுதுறது கிடையாது. ஒரு சில வீடுகளில் தான் சுகுரா வந்து 10 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு வாங்கினா கூட எழுதி வைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆட்களில் நிறைய பேர் அந்த மாதிரி எழுதி வைப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது சரி எதுக்கு பேப்பரும் பேனாகும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி வச்சிட்டாங்களோ, சுலபமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே ஆன்லைனு அப்படிங்கிற விஷயம் தான். இப்போ வந்து கவர்மெண்டோட டெண்டராக இருந்தாலும் சரி ஆன்லைன் தான். ஆன்லைன் அப்படிங்கும்போது அதுலேருந்து எடுக்கக்கூடிய பேக்கப் எடுக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கும். அதே போல் வந்து பல கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய டேட்டாஸ்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்கப் அப்படிங்கிற அடிப்படையில் குறிப்பிட்ட ஹார்ட் டிஸ்கில் தான் எடுத்து வைப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஹார்ட் டிஸ்குகள் பறி போயிருக்கிறது, திருடு போயிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா வந்து 10ஆம் தேதி முதல்வராக விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறாங்க. இது 16, 17ஆம் தேதி நாட்கள்ல தான் பறி போயிருக்கிறது. அதாவது அமைச்சர்கள் பதவி ஏற்றாலும் இலாகாக்கள் ஒதுக்கப்படாமல் இருந்த காலகட்டம். அப்போ அதுல வந்து இது திருடு போயிருக்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்வது? அதாவது இது வந்து இந்த டெண்டர் அப்படின்றது அந்த டெண்டர் போர்ட்டலில் இருக்கும். நான் தான் சொன்ன மாதிரி வேற ஏதோ விஷயங்கள் அதில் இருக்கு போல இருக்கு. எதுக்கு இதெல்லாம் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, வெக்க தெரியாமல் வெக்க பொருளை கொண்டு போய் வச்சானாம் பாரு அப்படின்னு. அந்த மாதிரி அந்த இந்த ஏதாவது விஷயங்களை வந்து அதில் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுவிட்டு ஐயையோ மாட்டிக்க போதே அப்படின்றதுக்காக தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. பட் எனக்கு என்னவோ அந்த ஹார்ட் டிஸ்கெல்லாம் வந்து சீக்கிரமே பிடிச்சிருவாங்கன்னு தான் தோணுது சிவா. பட் அது பிடிக்கிறதோடு நிற்கக்கூடாது. அதில் என்ன இருக்குது, முதல்ல அதை பிடிக்கிறதுக்கு வந்து சுகுரா வேலை செய்யணும். அதை தேடி கண்டுபிடிச்ச பிறகு அதில் என்னென்னலாம் பூதம் ஒழிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்து அதையெல்லாம் வந்து பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு வர வேண்டும். ஏன்னா இப்போது முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் ஊழலே இல்லாத ஒரு ஆட்சியை கொடுப்போம், அதுதான் லட்சியம்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஊழல் இல்லாமல் அப்படின்றது ஒரு பக்கம், பட் அதுக்கு முன்னாடி முந்தைய ஆட்சியில் நடந்த ஊழல்கள் அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நல்லவன், நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னா போதாது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணாங்க, அவங்கெல்லாம் ஊழல் அப்படின்னு தானே சொல்லியிருக்கீங்க. அப்போ அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயமா பார்க்குறேன். பட் எனக்கு என்னவோ இதெல்லாம் பிடிச்சிருவாங்கன்னு தான் தோணுது சிவா. இது வந்து சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுரும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி யாரோ பிளான் பண்ணியிருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகாது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் யாருமே இதுலேருந்து தப்ப முடியாது. அதே நேரத்தில் வந்து டேட்டாக்களை வந்து ரெக்கவரி பண்ணக்கூடிய வேலைகள்லையும் நாம் ஒரு பக்கம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஹார்ட் டிஸ்கள் திருடு போகிறது அப்படின்னா கடந்த காலத்தில் அந்த துறை வாரியாக இருந்தவர்கள் மீது ஒரு சந்தேகம் எழுகிறதே சார். நிச்சயமா அதுதான் வரும். அதாவது இது வந்து ஏதோ அதிகாரிகள் மட்டத்தில் மட்டும் நடந்ததாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா அமைச்சர் அவர்களுக்கு இதில் வந்து கொல்யூஷன் இருக்கா, எந்த அளவுக்கு இதெல்லாம் போயிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே இது ஏதோ கீழ்நிலை ஊழியர்கள் அப்படின்னு நம்ம ஒதுக்கிட முடியாது. ஏன்னா இந்த கிளர்க்கு லெவலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்களால எதுவும் ஊழல் பண்ண முடியாது. ஏதோ வராங்க, பில்லு பாஸ் பண்ணோம், அதை கூட இதை கூட, இந்த சர்டிஃபிகேட் வேணுமா இதை கூட, இவ்வளோதான். பெரிய பெரிய ஊழல் அப்படின்னும் போது வந்து ஒன்று உயர் அதிகாரிகளாக இருக்கணும், இல்லை அதுக்கு மேலே இருக்க அமைச்சர்களாக இருக்கணும். அந்த மாதிரி தான் வந்து பொதுவாக குற்றச்சாட்டுகள் வரும். அப்போ எல்லார் மேலேயும் சந்தேகம் வரத்தான் செய்யும். இதுதான் அது துறை ஒதுக்கவில்லை அப்படின்னாலும் சரி, அமைச்சர்கள் இருக்காங்க, ஆட்சி மாறிவிட்டது, இனிமேல் வந்து பழைய ஆட்சி வரப்போகிறது கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ அங்கே இருக்கிற அத்தனை பேரும் முதல்ல சந்தேக வளையத்தில் வருவாங்க. அண்டு திருடு போனதாக சொல்லப்படுற அந்த தேதிகளில் யார் யாரெல்லாம் ஆஃபீஸுக்கு வந்தாங்க அப்படின்னு அத்தனை பேரையும் விசாரிப்பாங்க. அது அஃப்கோர்ஸ் தமிழக காவல்துறை வந்து அதெல்லாம் சோக்காக விசாரிக்கலாம், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது சிவா, இதெல்லாம் பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. பட் பிடிக்கிறதோடு நிற்காம நான் சொன்ன மாதிரி அதில் இருக்க பூதத்தை வெளில கொண்டு வாங்க, அதைத்தான் ஜனங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னது போல தான் தேர்தல் காலகட்டத்தில் சென்ட்ரல் ஹோம் மினிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு தகவலை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களில் எந்த ஒரு டாக்குமெண்ட்டுகள் காணாமல் போனாலும் அல்லது தீயிட்டு கொளுத்தப்பட்டாலும் அந்த ஏரியாவுடைய கலெக்டர் அவர்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போன்று 10 ஹார்ட் டிஸ்க்குகள் காணாமல் போயிருக்கிறது. இதை எப்படி மத்திய ஹோம் மினிஸ்ட்ரி அண்டு இதை எப்படி பார்ப்பது? இல்லை சிவா, அதாவது இங்கே வந்து 10ஆம் பொதுவில் வந்து கலெக்டர் தான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் என்ன, ஒரு கலெக்டர் கீழே எவ்வளோ ஆஃபீஸ் வருது, எல்லாத்துலேயும் போய் இது பண்ணிட்டு பாருங்களா. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாரல் ஆஸ்பெக்டில் அப்படின்னு ஒன்றா பார்க்கலாம். பட் அவர் வந்து எல்லாத்தையும் என்ஷூர் பண்ணணும்னா நடக்காத காரியம். அவர் என்ன டெய்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லா ஆஃபீஸ்லேயும் போயிட்டு சீல் வச்சுட்டு வருவாரா? பட்டு அந்த கம்ப்யூட்டர்களுக்கு ஆக்சஸ் இருக்க நபர்கள் யார்?
முதல்ல அவங்கள்லேருந்து தான் அந்த சந்தேக வட்டம் அப்படின்றது ஆரம்பிக்கும். இப்போ ஒருவேளை இந்த அதிகாரி அறையில் இருக்க கம்ப்யூட்டர் அப்படின்னா இப்போ அந்த அதிகாரி அவருடைய செக்ரட்டரி இல்லை வந்து அசிஸ்டண்ட்டு அப்படி யாராவது இருப்பாங்க, யார் யாருக்கெல்லாம் அது ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், ஹார்ட் டிஸ்க் அப்படின்றது வந்து எப்படியோ லேப்டாப் தூக்கி பையில் போட்டு போகிற மாதிரி கிடையாது. அதில் ரொம்ப மைன்யூட்டியான ஸ்க்ரூஸ்லாம் இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு வந்து அதை கபால்னு பிடிங்கினீங்கன்னா டோட்டலாக அந்த ஹார்ட் டிஸ்கே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்படி கரெக்டாக ஸ்க்ரூவெல்லாம் இது பண்ணி கட்டியிருக்காங்க. ஏன்னா பெரும்பாலும் டெஸ்க்டாப் தான் வச்சுருப்பாங்க, அது கொஞ்சம் ஈஸி லேப்டாப்போட கட்டுறது. ஸோ அந்த இதை இது பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை எடுக்கணும். அப்போது அது தெரிஞ்சவங்க எத்தனை பேர், யார் யாருக்கு ஆக்சஸ் இருந்தது, யாருடைய கம்ப்யூட்டரில் அந்த ஹார்ட் டிஸ்க் இருந்தது, அன்றைக்கி அவங்க டியூட்டிக்கு வந்தாங்களா இல்லையா, அவங்க வரலன்னா அது வேறு யார் அங்கே வந்தாங்க, ஒருவேளை அந்த ரூம் வந்து பூட்டி இருக்க ரூமா இல்லை ஓப்பனாக இருக்க ஹாலா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ முதல்ல அந்த கம்ப்யூட்டருடைய கஸ்டோடியன், யாரோட கண்ட்ரோலில் அந்த கம்ப்யூட்டர் இருந்ததோ அவங்கள தான் முதல்ல வந்து விசாரணை செய்வாங்க. ஆச்சரியமாக இருக்குது. ரைட்டு, டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ்ட் அப்படின்றதுனால இப்போ பேப்பரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக ஹார்ட் டிஸ்கை தூக்கிட்டு போயிட்டாங்க போல இருக்குது. இப்போ இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடிய சூழல்ல தான் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது குறித்து தமிழ்நாட்டில் கடந்த கால ஆட்சியில் நடைபெற்ற விஷயங்கள் குறித்து இடி, சிபிஐ போன்றவைகள் தமிழ்நாட்டில் விசாரணை மேற்கொள்வதற்கு கிரீன் சிக்னல் காட்டுவாரா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? இதில் சிபிஐக்கு வந்து அந்த ஆட்டோமேட்டிக் பர்மிஷன் அப்படின்றது அது ரிவோக் பண்ணி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில். இடிக்கு வந்து இவங்க பர்மிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ப்ரெடிகேட் எஃபென்ஸ் எஃப்ஐஆர் இருந்தால் போதும். இன்னும் சில விஷயங்களில் வந்து அது தேவையில்லை. இடி வந்து அந்த மணி லாண்ட்ரிங் ஆஸ்பெக்ட் அப்படின்னும் போது. ஸோ இந்த மாதிரி இதில் ஏதோ நடந்திருக்கு, சப்போஸ் இந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸோ இல்லை வந்து ரெகுலராக செலெக்ஷன்லையோ அது காசு வாங்கிட்டு பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி டேட்டா இதில் இருக்குது அப்படின்னு அந்த ஹார்ட் டிஸ்க் மாட்டிடுச்சின்னு சொன்னால் முதல்ல இது திருடு போனதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா அதில் ஏதாவது கிடச்சி பணம் கைமாறி இருக்குது, அது வந்து லஞ்ச பணம் அப்படின்னு தெரிஞ்சால் அது ப்ரெடிகேட் அஃபென்ஸ்ன்ற கேட்டகரியில் வந்துடும், கபால்னு இடி உள்ளார வந்துடுவாங்க. பட் இடி எஃபெக்டிவாக இங்கே வரணும் அப்படின்னா அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்க டேட்டா வேணும். வெறும் அந்த ஹார்ட் டிஸ்க் திருடு போனது அப்படின்றத மட்டும் வச்சு அவங்களால எதுவும் பண்ண முடியாது. மேபி அவங்களுடைய எக்ஸ்பர்டீஸ், அவங்களுடைய ரீச், இதை வச்சு அவங்க இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். பட் அதுக்கு நம்ம காத்துட்ருக்கணும். சிபிஐக்கு ஆட்டோமேட்டிக் பர்மிஷன் அது தெரியல. பட் இடிக்கு இவங்க பர்மிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எஃப்ஐஆர் தான் ஒரே பர்மிஷன். முதல்ல KN நேரு அவர்களுக்கு எதிரான எஃப்ஐஆர் கேட்டுனுக்கிறாங்க இடியில், அது போடுறாங்களான்னு பார்ப்போம். இப்போ கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மின்சார வாரியத்தில் பெருமளவு ஊழல் நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பல பத்திரிகையாளர்கள் கூட பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஊழல் வந்து இந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ அப்படியான தகவல்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 10 ஹார்ட் டிஸ்க்கள் காணாமல் போயிருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் வெளிவந்து போலீஸ் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது, இப்போ ஹார்ட் டிஸ்க்கள் காணாமல் போயிருக்கிறது. அப்போ இடி உள்ள வருவதற்கான ஒரு வாய்ப்பு சூழல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதுதான் அந்த எஃப்ஐஆர், அதில் என்ன மாதிரியான அஃபென்ஸு அப்படின்றது முக்கியம். இதில் ஹார்ட் டிஸ்க் அப்படின்றதுல இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது சிவா. சிவா எனக்கு இன்றைக்கி 1 லட்ச ரூபா கொடுத்தார் அப்படின்றத நான் வந்து ஏதோ ஒரு எக்ஸல் ஷீட்டில் இல்லை வேர்டில் போட்டு வைக்கிறேன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நீங்கள் இமெயில், உங்களுடைய பர்சனல் இமெயில் ஆக்சஸ் பண்ணியிருந்திருக்கலாம், இன்னும் சில சைட்டு பேங்கிங் டிரான்சாக்ஷன் அப்படின்றத பண்ணியிருந்திருக்கலாம். அதனுடைய ட்ரேஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் அதிலேருந்து எடுக்க முடியும். ஸோ இந்த ஃபைலில் இல்லாத என்ன விஷயம் அதில் இருக்க போகுது அப்படின்னு நான் கேட்டேன் இல்லையா, இதுதான் முக்கியமாக கவனிக்கணும். நீங்கள் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சு, சிவா எனக்கு உடனே ஒரு 1 லட்சம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் வந்து இதில் எங்கேயாவது மாட்டோம். அந்த காஃபி டூல்ஸ்னு ஒரு காலத்தில் மைக்ரோசாஃப்டில் இருந்து அதெல்லாம் அந்த சைபர் ஃபாரன்சிக் அதில் பண்ணும்போது இது மாட்டோம். அண்டு ஒரு மேலை இந்த ஹார்ட் டிஸ்கை வந்து ஃபார்மேட் பண்ணிடலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஃபார்மேட் பண்ணாலும் ரெக்கவர் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து தெல்லால் அங்கடி சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. அதை பிரேக் பண்ணுறதுக்கு இன்னும் இருக்குது. ஏதாவது கள்ளம் பெரியவனா காப்பாம் பெரியவனா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. பட்டு ஹார்ட் டிஸ்க் கிடைக்கட்டுமே, அதுக்கப்புறம் தான் தமாஷ் இருக்குதுன்னு சொல்லுவேன் நான். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.